ஓம் நம சிவாய நமக. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கார்த்திகை மாதம் என்றாலே நம்ம நினைவுக்கு வருவது பார்த்திங்கன்னா சிவபெருமானின் தீபத்திருநாள், முருகப்பெருமானின் கந்தசஷ்டி விரதம் என பல வழிபாடுகள் இருந்தாலுமே கார்த்திகை மாதத்தின் முதல் நாளே பள்ளிக்கட்டு சபரிமலைக்கு என ஒலிக்கும் அந்த பாடலை கேட்கலாம். கலியுக வரதனான கலியுகத்தின் கண்கண்ட தெய்வமாக விளங்கக்கூடியவர் தான் சுவாமி ஐயப்பன். கார்த்திகை மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு மிகவும் விசேஷமான மாதமாகவே விளங்குகிறது. ஆண்டுதோறும் பார்த்திங்கன்னா இருமுடி கட்டி ஐயப்பனை காண சபரிமலை செல்லும் பக்தர்கள் எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. சுவாமி ஐயப்பருக்கு நம்ம விரதம் மேற்கொள்ளும் முறைகள் மிகவும் கடுமையானதாக இருக்குமோ அப்படின்னு சில பேர் கூறுவது உண்டு. அந்த விரத முறைகளை நமக்கு சில பேர் அப்படியே உணர்த்துவாங்க. உண்மையில் பார்த்திங்கன்னா விரதம் இருப்பது உண்ணாமல் இருப்பது கிடையாது. அதாவது சோறு தண்ணி இல்லாமல் நம்ம விரதம் இருக்கிறோம் அப்படிங்கிற பேரில் இருப்பது கிடையாது. அந்த மாலை போட்டதுலேருந்தே 24 மணி நேரமும் ஐயப்பனையே எண்ணி நம்ம மனதார வழிபாடு செய்வதே விரத முறை. அதை தவிர்த்து பார்த்திங்கன்னா உடலை வரித்து கொண்டு ரொம்ப நம்ம இப்படி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. உங்களால் எப்படி விரதம் மேற்கொள்ள முடியுமோ அப்படி உங்கள் உடல் அந்த சௌகரியத்தை பொறுத்து நீங்கள் விரதம் இருந்து கொண்டே நீங்கள் எந்த ஒரு அசௌகரியமும் உங்களுக்கு ஏற்பட்டாதவாறு இருந்து கொள்ளணும். அதாவது அந்த நாட்கள் முழுவதுமே ஐயனை மட்டுமே நம்ம சிந்தையில் வைத்து கொண்டு அந்த விரத முறைகளை நம்ம கடைபிடிக்கும் பொழுது தான் நம்மளுடைய விரதம் சிறப்பாக முடியும். ஐயப்பனை தரிசனம் செய்யும் பொழுதும் அந்த பக்தி வசம் நம் மீது அதிகமாக இருக்கும். அதை தவிர்த்து நம்ம ஏதோ கடமைக்குன்னு விரதம் இருந்தோம்னா அதில் நமக்கு எந்த ஒரு பயனுமே கிடையாது. மாலை போட்டோன்னாலே ஐயனை பற்றின அந்த சிந்தனையை மட்டும்தான் நம்ம சிந்தையில் ஏற்றிக்கொள்ளணும். மற்ற எதுவுமே நமக்கு நம்மிடம் அண்டக்கூடாது. இந்த பதிவில் ஐயப்ப பக்தர்கள் எவ்வாறு விரதம் இருக்கணும், முதல்ல ஐயப்பனுக்கு மாலையிடுபவர்கள், மாலையிட்டு ஏற்கனவே எவ்வளோ வருடம் கடந்தாலுமே திரும்ப ஐயப்பனுக்கு மாலையிட்டு செல்லும் பக்தர்களாக இருந்தாலுமே முறைப்படி சில விஷயங்களை தவிர்க்கணும். அதாவது நம்ம மற்ற நாட்களில் எப்படினாலும் இருக்கலாம், விரதம் இறைவனை பற்றின அந்த சிந்தையை நமக்குள்ளே ஏற்படுத்தி கொள்ளணும்னு வந்துட்டோம்னாலே நம்ம சில விஷயங்களை தவிர்த்து தான் ஆக வேண்டும். அதுவும் இருக்குது, அதையும் நன்றாக தெரிந்து கொள்ளணும். அந்த ஆன்மீக விஷயங்களை தான் நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஐயப்பன் எப்படி அவதரித்தார், எதன் நோக்கத்தோடு இந்த பூமியில் அவதரித்து மக்களுக்கு தன்னுடைய அந்த பலன்களை வழங்கி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கு தெரிந்து கொள்ளப் போகிறோம். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வர்றவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காமல் உங்களுடைய நண்பர்களுக்கும் இந்த பதிவானதை பகிர்ந்து கொள்ளுங்கள். மக்களையும் தேவர்களையும் அனைவரையுமே பார்த்திங்கன்னா கொடுங்கோல் ஆட்சியால் துன்புறுத்தி கொண்டிருந்த மகிஷாசுரனை பராசக்தி தாயாரை பார்த்திங்கன்னா வதம் செய்து விடுகிறாங்க. அதற்கப்புறம் மகிஷாசுரனின் தங்கையான மகிஷா கோபமுற்று பிரம்மாவை நோக்கி கடுந்தவம் புரிகிறார். அப்பொழுது பல வரங்களை பெற்ற அவர் தேவர்களையும் மகரிஷிகளையும் துன்புறுத்துகிறார். இதனால் பார்த்திங்கன்னா திருமால் ஜெகன்மோகினியாக அவதாரமும் சிவபெருமான் பிச்சாடரனாக அவதரித்தனர். அவர்கள் இருவருமே பார்த்திங்கன்னா இரு ஜோதியாக ஒன்று சேரும் பொழுது ஜோதி ரூபமாக வெளிவந்தவர் தான் ஆனந்தமயமான ஐயப்பர். ஹரிக்கும் ஹரனுக்கும் பிறந்த பிரம்மச்சாரியத்தை கடைபிடிக்கக்கூடிய தெய்வமான ஐயப்பர் பார்த்திங்கன்னா தெய்வ யோகப்பட்டைய தன்னுடைய இரு முட்டிகள்லையும் ஒன்று சேர அணிந்து சின்முத்திர ரூபமாக சபரிமலையில் காட்சி தருவர் தான் சுவாமி ஐயப்பன். ஐயப்பர் அவதரித்த கதையை நம்ம சுருக்கமாக பார்த்தோம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம விரதம் எப்படி முறைப்படி மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதையும் தெரிந்து கொள்ளலாம். ஐயப்ப வழிபாடு ஆரம்ப காலகட்டத்தில் இப்போ உள்ள காலகட்டத்தை தவிர்த்து அதற்கு முன்னாடி பார்த்திங்கன்னா 60 நாட்கள் கடைபிடிக்கப்பட்டது. பிறகு ஒரு மண்டலமாக, அதாவது ஒரு மண்டலம்னா 48 நாட்களாக மேற்கொள்ளப்படுது. தற்போது இந்த விரத முறையை அவரவர் சௌரியங்களுக்கு ஏற்றவாறு கடைபிடிக்கப்படுகிறது. ஏன்னா இப்போ உள்ள காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாருமே மாலை அணிந்து எப்பொழுது அவங்களால முடியுதோ அப்பொழுது பார்த்திங்கன்னா அந்த விரத முறையை அவர்கள் பூர்த்தி செய்து கொள்கிறார்கள். ஆனால் முறைப்படி பார்த்திங்கன்னா 48 நாட்கள் விரதம் மேற்கொள்வதே சால சிறந்ததாக கூறப்படுகிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஐயப்பன் வழிபாடு கேரளா மக்கள் மட்டுமே அறிந்த வழிபாடாக இருந்தது. தமிழகத்தில் நவாப் ராஜலிங்கம் பிள்ளை என்பவரால் ஸ்ரீ ஐயப்பன் என்ற நாடகத்தின் மூலம்தான் தமிழகம் முழுவதுமே அறிமுகப்படுத்தினார்கள். ஐயப்பனை நினைத்து முதல் முறையாக மாலை போடும் பொழுது முதல் மாலையாக துளசி மாலையை அணிவது தான் சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுகிறது.
108 துளசி மாலை கொண்ட அந்த மாலையாகவோ அல்லது 54 ருத்ராஜ மணி கொண்ட மாலையாகவோ இருக்கலாம். இதில் ஐயனின் திருவுருவப்படம் போட்டு ஐயப்பனின் சன்னதியில் குருசாமி கைகளால் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொள்ள வேண்டும். அல்லது ஐயப்பனின் பாதத்தில் வைத்து அவரே அணிந்து கொள்ளலாம். அதாவது நம்மளே ஐயப்பனுடைய அந்த பாதத்தில் வைத்து பூஜை செய்து அவர்களே அணிந்து கொள்ளலாம். குருசாமி இருந்தால் அப்படி அணிந்து கொள்ளலாம். இல்லைனா நம்மளே பார்த்திங்கன்னா முழுவதுமாக ஐயனை நினைத்து இந்த மாலையை நம்ம அணிந்து கொள்ளலாம். மாலை அணிவது, இருமுடி கட்டுதல், நெய் அபிஷேகம் ஆகிய 3ம் சபரிமலை யாத்திரையை பயன்படுத்தப்படும் முக்கிய படிகளாகும். நம்ம எந்த நிலையோடு, எந்த பக்தியோடு, எந்த மனநிலையோடு நம்ம ஐயப்பனுக்கு மாலை இடுறோமோ அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு கடைசி வரையும் நிலைத்திருக்கும். யார் ஒருவர் பார்த்திங்கன்னா முழு பக்தியோடு ஐயனை நினைத்து மாலை அணியும் பொழுது அந்த முதல் நாள் அணிகின்ற அந்த நேரத்திலிருந்து 18 படி ஏறி ஐயனுக்கு நெய் அபிஷேகம் செய்யும் வரை ஐயப்பன் மாலை அணிந்தவரின் கூடவே பயணிப்பதாக ஐதீகம் உள்ளது. முதலில் மாலை அணியும் பொழுது கருப்பு உடை அணிய வேண்டும். மற்ற ஆண்டுகள் காவி உடை அணிந்து கொள்ளலாம். கன்னிசாமியாக இருக்கும் பட்சத்தில் பார்த்திங்கன்னா கட்டாயம் கருப்பு உடை தான் அணிய வேண்டும். முடிந்தவரை காலணிகளை பயன்படுத்தாமல் இருப்பதே சிறந்தது. காலணிகளே பயன்படுத்தக்கூடாது தான். எப்பொழுதுமே அதாவது வெறுங்காலிலே நடப்பது சிறந்தது. அதிகாலை எழுந்து குளிர்ந்த நீரில் குளித்து ஐயப்பனுக்கு நெய்வேத்தியம் வைத்து பூஜை செய்து பிறகுதான் உணவு அருந்த வேண்டும். உணவு முறை அவரவர் உடல்நிலைக்கேற்ப எடுத்துக்கொள்ளலாம். குறிப்பாக அது சைவ உணவாக மட்டுமே இருக்க வேண்டும். எல்லாமே அதாவது லேசான உணவாகவே இருக்கணும். சாப்பிடுவது பூராமே நமக்கு நல்ல ஜீரணமாகணும். அந்த வகையிலேயே நம்ம உணவு எடுத்துக்கொள்ளணும். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கொள்வது சிறப்பு. ரொம்ப நம்ம எடுத்துக்கொண்டாலும் சரி, இல்லை அசைவ உணவுகளை சாப்பிட்டாலும் நமக்கு உடல் அசௌகரியம் ஏற்படும். அதனால் முழு பக்தியோடு நம்மளால் பயணிக்க முடியாது. அதனால தான் இவ்வாறான கட்டுப்பாடுகள் உண்டு. மாலை அணிந்தவர்கள் ஐயப்ப வழிபாடு செய்து ஏழைகளுக்கு அன்னதானம் வழங்குவது சிறந்ததாக கூறப்படுகிறது. அதனால தான் ஐயப்ப சுவாமியை நம்ம அன்னதான பிரபு என்று கூறுகின்றோம். அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா ஐயப்ப பக்தர்கள் செய்யக்கூடாதவை மாலை அணிந்ததுக்கப்புறம் நம்ம இந்த விஷயங்களை எல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக தவிர்த்து விடுவது தான் மிகவும் நல்லது. ஃபஸ்ட்டு விஷயம் கோபம், சண்டை, பகை, பழிதீர்த்தல் இதுபோல் தீய செயல்களில் ஈடுபடாமல் இருப்பது. அதாவது நம்ம சுவாமியை வேண்டுவதற்கு முன்னாடி ஒரு விஷயத்திற்குள்ளே நுழைவதற்கு முன்னாடி எப்படி வேணாலும் இருக்கலாம். ஆனால் அதற்குள்ளே நம்ம நுழைந்துட்டோம் அப்படிங்கிற பட்சத்தில் பார்த்திங்கன்னா சில விஷயங்களை நம்ம தவிர்த்து தான் ஆகணும். இல்லை நான் என் போக்கில் தான் போவேன், என் இஷ்டத்துக்கு தான் இருப்போம்னா நம்ம அதில் கடைபிடிக்காமல் இருப்பதே நல்லது. அதாவது எத்தனையோ பேர் இந்த உலகத்தில் வாழ்ந்தாலுமே சில பேர் மட்டும்தான் நம்ம ஐயப்பன் கோயிலுக்கு மாலையிட்டு அவரை நினைத்து போகிறோம். அவரோட அனுமதி இருக்க போய் தான் நம்ம போகவே செய்கிறோம். எல்லாருக்கும் எல்லா வசதி வாய்ப்பு இருக்கலாம், ஆனாலும் அவங்களால போக முடியுதா? இல்லை. அப்போ நம்ம புரிந்து கொள்ளணும், நமக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது, ஐயப்பனை தரிசனம் செய்ய ஒரு வாய்ப்பு கிடைத்திருக்கிறது அப்படிங்கிறத புரிந்து கொண்டு நம்ம மாலை போட்டோம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா இந்த விஷயங்கள் எல்லாமே அறவே தவிர்த்து விடணும். சும்மா கோவப்படுவது, தீய எண்ணங்களில் நம்ம யாரையும் பார்ப்பது, பொறாமைப்படுவது இப்படி எதுவுமே இருக்கக்கூடாது. மது பிடித்தல், புகைப்பிடித்தல், அது சரம் வெட்ட, முடி வெட்டுதல், தாடி சேவை பண்ணுறது போன்றவற்றையுமே பார்த்திங்கன்னா நம்ம செய்யக்கூடாது. பாய், தலையணை, மெத்தை போன்றவற்றையும் தவிர்த்து வெறும் தரையில் ஏதேனும் துணி விரித்து அதில் உறங்கலாம். மேலும் பேச்சை குறைத்து மௌனத்தை கடைபிடிப்பதே சிறந்தது. முதலில் உங்கள் பேச்சை துவங்கும்போது சுவாமியை அப்படியே கூறி தான் நீங்கள் பேசணும். அதற்கு தான் பார்த்திங்கன்னா யாருமே யார்கிட்ட பேசினாலுமே பேரை சொல்லியும் கூப்பிட மாட்டாங்க, வேறு எதுவுமே கூப்பிட மாட்டாங்க. பேசுகிறதே சுவாமி சாமிட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்போ அந்த இடத்துலே ஒரு இனிமையான அந்த சொற்றொடரோடு பேசும் பொழுது யாரிடையும் பகைமையும் ஏற்படாது, எந்த ஒரு பிரச்சனையும் வராது. அதற்குத்தான் இந்த வாக்கியமும் பயன்படுத்தப்படுது. நீங்கள் மற்ற சுவாமிகளை பார்த்தாலும் சுவாமி சரணம் அப்படின்னு கூறி ஆரம்பிப்பது மிகவும் நல்லது. இந்த நாமத்தை அடிக்கடி உச்சரித்து கொண்டே இருக்க வேண்டும். நம்ம மாலை போட்டோம்னாலே இந்த நாமமானது நமக்கு கட்டாயம் அடிக்கடி வந்துக்கிட்டே இருக்கணும். நம்ம தேவையில்லாமல் மற்ற நேரத்தில் பேசுவோம், அந்த வாக்கியங்கள் எதுவுமே நம்ம மனதிற்குள் அந்த இடத்துல வரக்கூடாது. மாலை போட்டோம்னாலே நம்மளுடைய மனது பார்த்திங்கன்னா இறைவன் சபரிமலை ஐயப்பனை தவிர வேறு எந்த ஒரு நினப்புக்கும் போய்விடக்கூடாது. இதுவே சபரிமலை ஐயப்ப வழிபாட்டின் விதிமுறைகளாக கூறப்படுகிறது. சாஸ்தா என அழைக்கப்படும் காவல் தெய்வங்களின் தர்மசாஸ்தாவிலிருந்து தோன்றி ஆனந்த ஐயப்பனாக காட்சி தரக்கூடியவர் தான்
ஹரிஹரசுதன், ஆதிமக சாஸ்தா, தர்மசாஸ்தா, ஞானசாஸ்தா, கல்யாண வரத சாஸ்தா என 8 வடிவங்களை கொண்டுள்ளார். மேலும் முருகப்பெருமானுக்கு 6 படை வீடுகள் இருப்பதைப் போல ஐயப்பனுக்கும் 6 படை வீடுகள் இருப்பதாக கூறப்படுகிறது. பக்தர்களின் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரும் அருள் தெய்வமாக நெய் அபிஷேகத்தை ஏற்று பக்தர்களின் பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய ஆனந்தமயமான தெய்வமாகவும் ஐயப்பன் விளங்குகிறார். அதனால் மாலை போட்டதுலேருந்து பார்த்திங்கன்னா இவ்வாறான நடைமுறைகளை கடைபிடித்து கொண்டு எப்பொழுதும் ஐயப்பனுடைய சிந்தனையிலே நம்ம பயணம் செய்யணும். எந்த ஒரு விஷயமும் நம்ம வாழ்க்கையில் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். அது எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம கர்ம வினைப்படி நடப்பது. ஆனால் இறைவனை நினைத்து ஒரு விஷயத்தை தொடங்குகிறோம்னா அதை எதுலேயுமே நம்ம எப்பொழுதுமே நிறுத்தி விடக்கூடாது. எக்காரணம் கொண்டும் ஒரு விஷயம் நமக்கு கிடைக்கல, நம்ம உடனே இறைவன்கிட்ட கேட்டோடனே அவர் தூக்கி கொடுக்கணும் அப்படின்னு நம்ம என்றைக்குமே நினைக்கக்கூடாது. அதற்கான வழிமுறைகள் அது நல்லதா கெட்டதா அப்படிங்கிறத நம்ம தெரிந்து கொண்டு தான் அதை முயற்சி செய்து நம்ம தான் அடையணுமே தவிர இறைவன் என்னமோ நம்ம கேட்டோடனே தூக்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கக்கூடாது. எதுவாக இருந்தாலும் நம்மளுடைய இறைவன் அதற்கான வழியை தான் காமிப்பார். நம்ம தான் அதை முயற்சி எடுத்து செய்யும் பொழுது அது நமக்கு கிடைக்கும். அதையும் நம்ம உறுதி செய்து கொள்ளணும். அதுவும் நல்லவையாக இருக்கணும். தீய சிந்தனையில் தீய எண்ணத்தோடு எந்த ஒரு விஷயங்கள்லையும் ஈடுபடக்கூடாது. ஐயப்ப கோயிலுக்கு மாலை அணிந்திருப்பவர்கள் முறைப்படி மேல் சொன்ன விஷயங்களை கடைபிடித்து வாருங்கள். ஐயனின் அருள் பெற்று அனைவரும் நலமோடு வாழ வேண்டும். மறக்காமல் இந்த வீடியோவை உங்களுடைய சுவாமி ஐயப்பனுக்கு மாலையிட்ட நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்மளுடைய சேனலுக்கும் முதன்முறையாக வரவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அனைவரும் என்றும் இறையருள் பெற்று நலமுடன் வாழ வேண்டும். நன்றி, வணக்கம். ஓம் நம சிவாய நமக.